ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Canva எப்படி மணி மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஹாய், என் பேர் துர்கா. இந்த சேனலில் ஆன்லைன் மேக்கிங் மணி, ஆண்டர்பிரினர்ஷிப் இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எதெல்லாம் வந்து எடிட்டபிள், ஷேரபிள், டவுன்லோடபுளாக இருக்குதோ அதுதான் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளானர், கேலண்டர், இபுக் டிசைன், தம்ப்நெயில் டிசைன், இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் Canvaல டிசைன் பண்ணி செல் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் Etsy, Shopify இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து பை பண்ண உங்களுக்கு வந்து பேசிவாக இன்கம் வரும். ஸோ நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னா யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செல் யுவர் டிசைன் ஆன் Canva. உங்களோட டிசைனை வந்து Canvaல செல் பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Canvaல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். பெய்டு டிசைன்ஸ், ஃப்ரீ டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து யாராவது ஒரு டிசைனர்ஸ் வந்து அப்லோட் பண்ணனால தான் இதெல்லாம் வந்து இருக்குது. இதே மெத்தட் தான் நமக்கும். நீங்களும் ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் Canvaல அப்லோட் பண்ணுறது மூலிமா யாராவது வந்து அதை எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மணி வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெஸ்ட் வே, பேசிவ் இன்கம் தான். இதுக்கு நீங்கள் என்ன நீச் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா நீச்சும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் மூலமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் Canvaவை யூஸ் பண்ணி. பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது டிஷர்ட் டிசைன் செல் பண்ணுறதா வந்து பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரெட்பபிள் வந்து யூஸ் பண்ணலாம். ரெட்பபிள் வந்து இந்த பிரிண்ட் அண்ட் டிமாண்ட்காகவே கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் தான் வந்து ரெட்பபிள். இதை பற்றி நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Canva அஃபிலியேட் மார்க்கெட்டிங். Canvaல வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா ஏர்ன் பண்ண முடியும். அதே எப்படி அப்படின்னா Canvaல வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்லேயும் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து Canva அஃபிலியேட் ப்ரோக்ராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் Canva அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுக்கு கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து ப்ரோவிஷனை பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் கமிஷன் கிடைக்கும். இப்படி தான் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த Canva அஃபிலியேட் ப்ரோக்ராமில். ஃப்ரீலான்சிங். Canvaவை யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கிராஃபிக் டிசைன், தம்ப்நெயில் டிசைன், வெப் டிசைன், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் Canvaவை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதை வந்து உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து உங்களால் செல் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. உங்களுக்கு டிசைன் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே போதும், உங்களால் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது Canva பற்றி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்க்கு வந்து நீங்கள் Upwork, Fiverr, ஃப்ரீலான்சர், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு Fiverr பற்றி தெரியணும்னா அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 5 மெத்தடில் 4 மெத்தட் வந்து உங்களுக்கு பேசிவாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணி தரும். அதனால் நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம் பற்றிலாம் தெரியணும்னா அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருப்போது. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை காய்ஸ்.